Hi, last video current electricity அந்த சாப்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்த்திருந்தோம் அந்த டாபிக் பவர் ரேட்டிங் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சில பேர் ட்ரிக்ஸும் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கு வந்து ஒருத்தங்க மெயில் பண்ணி ப்ரோ எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு அதையும் சால்வ் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ இந்த வீடியோ வந்து ப்ராப்ளம் சால்விங் வீடியோ கிடையாது ஜஸ்ட் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒரு டிஸ்கஷன் மாதிரியான ஒரு வீடியோ தான் ஆஃப் கோர்ஸ் உங்க சைடுல இருந்து என்னால கேட்க முடியாது பட் ஆல்ரெடி நீங்க கேட்ட क्वेश्चनக்கு என்னோட ஆன்சர் ஓகே ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா அரவிந்த் ராஜ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ ஒன் டவுட் the V we used in resistor calculation is rated resistor calculation la use panna V வந்து rated voltage and the V we used in numerator side of PS is the applied voltage how we can say that both are same okay correct தான் ரொம்ப வேலிடான டவுட் ஓகே நீங்க rated அதாவது பவர் ரேட்டிங்ல வந்து அதுல வந்து V rated அத வச்சு தான் நம்ம resistor calculate பண்ணிருப்போம் கரெக்ட்டா நான் சொல்றேன் பட் ஆனா நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு பவர் ஸ்டடி தந்திருப்போம் இந்த ரெண்டோட வோல்டேஜ் எப்படி சேம் அப்படி நீங்க சொல்லி கால்குலேஷன் போடிங்க அப்படின்றது தான் ஒரு டவுட் உங்களுக்கும் டவுட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வேலிடான டவுட் ஓகே லைக் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த ரேட்டட் வோல்டேஜும் நம்ம பவர் சப்ளை வோல்டேஜும் சேமா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது பட் நமக்கு இந்த क्वेश्चनல வந்து அவங்க வந்து ரெண்டும் டிஃபரண்ட் அப்படினு சொல்லல சோ நான் இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணனா ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரது வந்து சேம் பவர் சப்ளை அதாவது 220 வோல்ட் அதல மாற்றம் இல்ல அதே மாதிரி இந்த சம் கால்குலேஷன்லயும் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை தான் இருக்கு சோ நம்ம பவர் ரேட் எடுக்கும்போதும் அந்த சேம் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் and like series and parallel அந்த காம்பினேஷன் எடுக்கும்போதும் சேம் பவர் சப்ளை எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே லைக் what happen if it is different வேற வோல்டேஜா இருந்தா என்ன பண்றதுனா இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம்க்கு வேற வோல்டேஜா இருந்தா ஆன்சர் சேமா தான் இருக்கும் ஏன் அப்படினா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரேஷியோல இருக்கு கரெக்ட்டா சோ நீங்க கொடுத்துக்க பவர் சப்ளை அதாவது அவங்க மென்ஷன் பண்ணிருக்க பவர் சப்ளையும் டிஃபரண்டா இருந்து ரேட்டடும் டிஃபரண்டா இருந்தாலும் anyhow like numerator denominator ரெண்டுக்குமே அது வந்துரும்ல சோ கேன்சல் ஆயிரும் சோ நமக்கு ஜஸ்ட் பவர் பத்தி மட்டும் தான் இந்த சம்ஸ் இருக்குமே தவிர rated voltage and power supply voltage அத பத்தி சம் இருக்காது பட் for better explanation நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் for your better understanding நான் ரெண்டு சேம் வோல்டேஜ் எடுத்து சம் போட்டுக்கிட்டேன் and இது வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கலி டெக்னிக்கலி எலக்ட்ரிக்கலி ஒரு நல்ல டவுட் I appreciate him I think நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுனா doubt 1 okay அப்படினு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க just like for my satisfaction இது சரி ஓகே ஃபர்ஸ்ட் டவுட் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓ சாரி ஒரு நிமிஷம் ஓகே இது வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் போர்டு சம்டைம்ஸ் மக்கர் பண்ணும் நான் ஃபர்ஸ்டே செட் பண்ணி வச்சிருக்கணும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் டவுட் கிளாரிஃபை பண்ணியாச்சு ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே செகண்ட் டவுட் வந்து என்னன்னா one small doubt series and parallel voltage different தானே இருக்கும் சார் ஓகே ஓகே சீரிஸ் அண்ட் parallel voltage different தானே இருக்கும் இது வந்து ஒரு நல்ல டவுட் பட் இதுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் physics வேணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் பவர் ரேட்டிங் ஒரு தடவை glance பண்ணிறேன் அதாவது என்னன்னா ஒரு ஹீட்டர் அதாவது இதுதான் அந்த ஹீட்டர்னு வெச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஒரு பவர் ரேட்டிங் இருக்கும் அதாவது PV சப்போஸ் அந்த ரேட்டட் வோல்டேஜ் இங்க கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரேட்டட் பவர் கிடைக்கும் VR அப்ப இதுல இருந்து PR ன்ற பவர் கன்சியூம் ஆயிக்கும் அப்ப அதில இருந்து நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதாவது R V square by P ஏனா P V square by R so அந்த மாதிரி so just ஒரு பவர் ரேட்டிங் அதோட ஒரு glance தான் ஒரு ரிவிஷன் மாதிரி இன்னும் எக்ஸ்பிளைன்டா டீடைலா லாஸ்ட் வீடியோல சொல்லிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் and என்னோட மெயில் ஐடி வந்து எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் மேக்ஸिमम வச்சிட்டு இருக்கேன் again உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அதல போஸ்ட் பண்ணுங்க ஓகே இதுதான் அந்த ரேட்டட் பவர் ரேட்டட் வோல்டேஜ் அது மாதிரி இப்போ சீரிஸ் அண்ட் parallelல வோல்டேஜ் டிஃபரண்டா தானே இருக்கும் ஆமா டிஃபரண்டா தான் இருக்கும் என்ன டிஃபரண்டா இருக்கும்னா இங்க பாருங்க ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் இங்க மாதிரி சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் சேம் ரெசிஸ்டர் வந்து parallelல கனெக்ட் பண்ணிருக்காங்க இப்போ பேசிக் physics or basic current electricity என்ன சொல்லுதுன்னா இதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் இதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ரெண்டு வேற ஓகே இதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் இதுல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து சேம் பட் இத ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது again different பட் yesterday calculation வந்து நான் இன்டிவிஜுவலா எங்கேயும் பண்ணல என்ன பண்ணேன் yesterday calculationலனா இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரியஸா இருக்குல அது வந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரா கன்சிடர் பண்ணிட்டேன் சோ எனக்கு எப்படி இருந்துச்சுனா ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் again கீழ ஒரு பவர் சப்ளை சோ அதுக்கு நான் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் இதுக்குமே ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் நெக்ஸ்ட் again நமக்கு சேம் பவர் சப்ளை அதாவது
பேரலுக்கு ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் மாற்றிட்டேன், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பவர் சோர்ஸ் இருக்க மாதிரி. எகெயின் சீரியஸ்க்கும் ஒரே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் ஒரு பவர் சோர்ஸ் இருக்க மாதிரி கொஷின் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு இடத்துலையுமே அதாவது இந்த ஈக்குவலண்ட் வழியாக என்ன பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஈவன் தோ சீரிஸ் அண்ட் பேரலில் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு பவர் சப்ளை இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ பேரலல் சர்க்யூட். அந்த வோல்டேஜ் சோர்ஸ் அந்த பவர் சோர்ஸோட வோல்டேஜ் என்னவோ அதே ட்ராப் தான் அந்த ரெசிஸ்டர்லேயே இருக்கும். ஸோ அந்த ஐடியாவில் தான் எஸ்டர்டே சம்ஸ் இருந்துச்சு. ஸோ லைக் இந்த டவுட் வந்து கரெக்ட் தான். மேபி சம்ஸில் சீரியஸ் பேரலல்னு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து சீரியஸ் பேரலல்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த கரெக்டாக அட் தி எண்ட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். அது கொண்டு வரதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த ஃபார்முலா படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இந்த டவுட்டு ஓகே. உங்களுக்கு எகெயின் இந்த ஜீவானந்தன் X2O அவருக்கு இந்த டவுட் இந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, தேர்ட் டவுட். அது சாரி டவுட் இல்லை ஒரு ட்ரிக்கு. சரி ஓகே, டவுட் மட்டும் தானே கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொன்னீங்க, எதுக்கிட்டு இந்த ட்ரிக்கு அப்படின்னா, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மெயில் பண்ணி ஒரு கேட்டிருந்தாங்க லைக் ஓகே நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இப்படி வந்துச்சு, பட் ஆனால் ஆன்சர் வந்து அவங்களுக்கு 1:1 வந்திருக்கு, பட் ஆன்சர் வந்து 2:9 லைக் எஸ்டர்டே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதுதான். ஸோ அவங்க வந்து லைக் இங்கே பாருங்கள், இந்த யார் ரித்தேஷ் JJ2610 அவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு லைக் அவர் ட்ரிக்குன்னு சொல்லியிருந்தார்ல. ஸோ அந்த ட்ரிக் தான் இவங்களும் அட்டைன் பண்ண நினச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ட்ரிக்கோட ஆர்ஜின் அந்த ட்ரிக்கோட ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றது சொல்லணும், அதுக்கு தான் இந்த கமெண்ட் எடுத்தேன். சரி ஓகே, ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிடுறேன், ஐ நீட் ஸ்பேஸ். ஓகே, பேக் டு த ப்ராப்ளம். இவங்க வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே ப்ராப்ளம் உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும், ரொம்ப க்ளீனாக எழுதி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். சாரி நேம் மறந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன R1 + R2. ஓகே, பிரச்சனை கிடையாது. அண்ட் அவங்க PA PBயும் எழுதியிருக்காங்க. கரண்ட் சேம், சீரியஸில் கரண்ட் சேம். பேரலல் அதே மாதிரி R ஈக்குவலண்ட்டுக்கு என்னவோ அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு எகெயின் வோல்டேஜ் சேம்னு எழுதிட்டாங்க. இவங்க இந்த பேரலல் போட்டிருக்காங்களே, இதில் எந்த தப்புமே கிடையாது, இது ஃபுல்லாக கரெக்டு. அதனால தான் P parallel = PA + PBன்னு வந்திருக்கு. லைக் தம்பி இவர் ரித்தேஷ் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான், பேரலல் வந்து P1 + P2 அப்படின்னு. பட் அவங்க சீரியஸில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக், அது வந்து ரொம்ப காமன் தான். லைக் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் அப்படி தான் போகும். பட் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிஸ்கன்செப்ஷன் உங்களுக்கு இருக்குது. லைக் அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, R ஈக்குவலண்ட் = R1 + R2 கரண்ட் சேம். இது வரைக்கும் இந்த உங்களோட ஐடியா கரெக்டு. பட் இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பிளண்டர் இருக்குது. என்ன பிளண்டர் அப்படின்னா, லெட்ஸ் சே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இதுக்கு ஒரு P ஒரு V ரேட்டட் வோல்டேஜ் இருக்குன்னா இதுக்கு ஒரு ரேட்டட் கரண்ட் இருக்கும். ஓகே, அந்த கெப்பாசிட்டர் மாதிரி போட்டிருக்கேன். அந்த ரேட்டட் கரண்ட் PV மட்டும் தான் மேக்ஸிமம் நமக்கு இருக்கும். பட் ரேட்டட் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், I = P/V. ஓகேயா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். PA வந்து 1 kW, PB வந்து 2 kW. பட் ரெண்டோட வோல்டேஜ் ரேட்டும் சேம் தான், ஏன்னா சேம் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் 220 V 220 Vன்னு எடுத்துட்டோம். அப்படின்னா I = P/V. V வந்து கான்ஸ்டன்ட்டு, P மாறும்போது அஃப்கோர்ஸ் ஐயும் மாறும். அதாவது IA தனியாக இருக்கும், IB தனியாக இருக்கும். புரியுதில்ல, ரெண்டுக்கும் வேறு IA IB இருக்கும். ஏன்னா I = P/V. நீங்கள் பவர் சப்ளையில் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது, ஏன்னா ரேட்டட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுதான், அது ஃபிக்ஸ்டு. அப்போ P அதாவது I ப்ரொபோஷனல் டு P. ஸோ உங்களுக்கு நமக்கு ரெண்டு இடத்துலையுமே PA PB மாறுது. ஸோ அஃப்கோர்ஸ் IA IB மாறும், வேறு வேறையாக தான் இருக்கும். ஸோ லைக் இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ரெண்டுமே சேம் ஐன்னு எடுத்திருக்கீங்க, இந்த இதுவுமே லைக் ஒரு ஐன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஐயெல்லாம் ஈவன் தோ கரண்ட் சேம் தான், பட் ஆனால் நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் மாற்றுறீங்களே, அந்த இடத்துல கீழே இருக்க டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாமே சேம் கரண்ட் கிடையாது, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் கரண்ட். ஐ ஹோப் அந்த இடத்துல தான் பிளெண்டர். சரி ஓகே, இது வந்து நான் மறுபடியும் இவர் சொல்லியிருக்காருல இங்கே P1 P2 P1 / P1 + P2, அது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் பேரலுக்கு வந்து இவங்க தான், லைக் நீங்கள் இவங்க பேர் எனக்கு மறந்துட்டேன், சாரி, அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் அவர் சொன்ன ட்ரிக்குக்கு ப்ராப்பரான ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஆக்சுவலி இது நோ மோர் ட்ரிக், அது வந்து ட்ரிக்கே கிடையாது. நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு R1 + R2ன்றது சொல்கிறோம்ல சீரீஸில், அது வந்து ட்ரிக் கிடையாதுல்ல, நம்ம டெரைவ் பண்ணி மைண்டில் வச்சுருக்க ஒரு ஃபார்முலா தான்.
சிமிலர்லி பவர் சீரிஸ் அண்ட் பேரலுக்கு இது ட்ரிக் கிடையாது, லைக் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ நீங்கள் ட்ரிக்குன்னு சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் டிரைவ் பண்ணியிருக்கீங்கன்ற நல்லா கெத்தாக சொல்லிக்கலாம். சரி, ஓகே. அப்போ இவங்க கண்டுபிடிச்ச பி சீரிஸ் வந்து தப்பு. ஓகே, லைக் அவங்க இது கண்டுபிடிச்சிருக்காங்க, வி ஹாவ் டு கிளாப். ஓகே, பட் பி சீரிஸ்க்கு ஆக்சுவலி என்ன வரும் அப்படின்னா, நான் இவங்க இது வரைக்கும் போட்டிருக்காங்களே, நான் அது வரைக்கும் எடுத்துக்கிறேன் அவங்கள்ட்ட. அதாவது R ஈக்குவல் டு R1 + R2. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே சேம் வோல்டேஜ் தான். அப்போ R is equal to V²/P. அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே சேம் வோல்டேஜ் தான். அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹீட்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன வோல்டேஜ் தரீங்களோ சேம் வோல்டேஜ் தான் சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது தரீங்க. ஸோ அந்த R ஈக்குவலண்ட்டுக்கும் சேம் வோல்டேஜ் தான். உங்களுக்கு புரியுதில்ல? நான் இங்கே வந்து சீரியஸ் எல்லாத்துக்கும் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலை. இந்த ரெசிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ், அதாவது நீங்கள் கொடுக்குற வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வோல்டேஜ் மாற்ற அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஏன்னா ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மாறும். மேபி பவர் கன்சப்ஷன் மாறலாம், மேபி ஹீட் ஜென்ரேட் ஆகிறது மாறலாம், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே வேறு வோல்டேஜ் தந்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேறையாக இருக்குமானா? நோ, பவர் கன்சப்ஷன் தான் மாறும், கரண்ட் ஃப்ளோ ஆகிறது மாறலாம், ஹீட் மாறலாமே தவிர ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆருக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலானா V²/PA. இங்கே பாருங்கள், இது மாறாது. இந்த V²ன்றது என்னென்னா கிவன் பவர் சப்ளை. நான் இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன் அதே தான். நான் இங்கே எல்லாத்துலேயுமே சேம் பவர் சப்ளை சேம் வோல்டேஜ்னு கன்சிடர் பண்ணி தான் சம் போடுறேன். கன்சிடர் பண்ணலாம். அவங்க சம்மில் அவங்க எக்ஸ்ட்ரா வேர்டிங் தரது வரைக்கும் we have the privilege to use our own idea. ஸோ ஆனால் இந்த சம்முக்கு அவங்க ஏன் அதை தரல அப்படின்னா, ஜஸ்ட்டு ரேஷியோன்னு கேட்டதுனால அவங்க ஸ்பெசிஃபிக்காக தரல. ஏன்னா எப்படியும் டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு. சப்போஸ் ஈவன் தான் அவங்க வேல்யூவாக கேட்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க தந்து தான் ஆகணும். தராட்டி நீங்கள் ரெண்டுக்கும் சேம் பவர் சப்ளைன்னு அவங்க வேர்டிங்கில் கொடுத்துருவாங்க, நம்ம அதை கவலைப்பட வேண்டாம். பட் இந்த கேஸில் நான் ஜென்ரலாக டிரைவ் பண்ணுறதுக்கு சேம் பவர் சப்ளை அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எகெயின் V2க்கு வந்து சேம் பவர் சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை PB. எகெயின் சொல்கிறேன், நீங்கள் வோல்டேஜ் மாற்றினா ரெசிஸ்டன்ஸ் மாறாது. இது வந்து பவர் சப்ளையோட வோல்டேஜ் பை பவர் எவ்வளோ கன்செப்டாக இருக்குது அந்த பவர் ரேட்டிங். அதே மாதிரி R ஈக்குவலண்ட்டுக்கு V² தான். அப்போ நமக்கு அந்த P ஈக்குவலண்ட் என்னவோ அது லெட்ஸே PS சீரியஸில் இருக்கிறதுனால. ஸோ V² கேன்சல் ஆயிரும். இப்போ 1/PS ஈக்குவல் டு 1/PA 1/PB. ஸோ இது ரெசிஸ்டன்ட் இன் பேரலல் அவர் சொன்ன மாதிரி. அப்படின்னா PS ஈக்குவல் டு நீங்கள் LCM எடுத்து இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா PA PB டிவைடட் பை PA + PBன்னு வந்துடும். ஓகே தானே? லைக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க டவுட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஓகே உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா நான் சொல்லுங்கள். ஆக்சுவலி 3 டவுட்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோவுக்கு, இந்த லாஸ்ட் வீடியோவுக்கு. அது ஐ திங்க் டு மை பெஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ப்ராப்ளம் வீடியோ வராது. பட் ஒரு ஷார்ட்ஸில் வந்து எகெயின் ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணியிருக்காங்க, அந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்லைட் மாறினப்போ அந்த செல்ஸ் வந்து N செல்ஸை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 செல்ஸை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கனெக்ட் பண்ணும்போது அதோட EMFும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும். ஸோ அதுதான் கொஷின். ஸோ அந்த கொஷின் இன்றைக்கி ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணியாச்சு. அண்டு ஐ அப்ரிஷியேட் ஹிம். லைக் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் நாலேஜ் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு மோஸ்ட்லி சொல்ல, லைக் சம் பீப்புள் தெரில, சாரி இது நான் சொல்ல விரும்பல. ஓகே, பட் திஸ் கை ஷேர்டு, அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் ஹிம். லைக் ஆல் தி பெஸ்ட். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோவில் லைக் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ், லைக் ஹெல்ப்ஃபுல்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இட் மேட் மீ ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஹெல்ப்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எகெயின் இதில் டவுட் இருந்துச்சுன்னா டவுட் சொல்லுங்கள், எகெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் இது மாதிரி ஹெல்த்தியான கான்வர்சேஷன், ஹெல்த்தியான வீடியோஸ் வந்து லைக் எல்லாரோட பெட்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும்ல. ஸோ ஓகே, அதான். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.